அதுக்கு வேணுமோ ஏன் உயிரா இருக்கிற கண்ணை கொண்டு போட்டு தப்பா கட்ட வேண்டியது நான் கேட்டதானே சொல்லுவேன் நான் தான் நான் எமன்டாங்கிற அவன் எவன்டான்னு கேட்கிறேன் ஏய் எமன்டாங்க ராஜா நான் தான்டா வர வர என் பேர் தான் கேட்க மாட்டேங்குது எடவா மனுஷன் கேட்டது அது கேட்கறதுக்கு நான் யாருக்கு எதுக்கு வந்தேன் சொன்னதான் சொல்ல உங்களுக்கு புரியும் யமதர்ம ராஜாவாகிய நான் தென் சைக்கு அனுமதியோடு யமதர்ம ராஜா ஆமா ஈரல் 14 உலகங்கள் மேல கீழே உலகம் மேல ஏழு உலகம் கீழே ஏழு உலகம் 14 உலகம் சுத்தக்கூடிய ஒரே குதிரை யார்கிட்ட இருக்கு யார்கிட்ட இருக்கு நாரதர்கிட்ட தான் இருக்கு நாரதர்கிட்ட இருக்கு நாரதருக்கு என்ன வேலை தெரியுமா ஒரு நாளைக்கு ஒரு கலகம் கொண்ட வேலை அவருக்கு ஒரு கலகம் நடக்கணும் இல்லையா அவரு எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாரு அவருக்கு ஒரு யோசனை இவ்வளவு காலமா நம்ம பூலோகத்தை பத்தி ஆராய்ச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் என்ன கொஞ்சம் அப்படி ஆராய்ச்சி பண்ணி நேரா போனாரு அதுவேளை யாருக்கிட்ட போனான்னு கேட்க முடியும் நேரா அவங்க அப்பா பிரம்மட்ட போனார் பிரம்ம பதவியாளர் தந்தையே இந்த பூலோகத்துல தந்தாரம் என்று பிரதான வச்சிக்காதவனும் கௌசல்யா வேந்தனும் யாரேனும் உண்டா என்று பிரம்மனை பார்த்து நாரதர் கேட்க உடனே பிரம்மன் சொன்னார் மகனே நாரதா உனது சந்தேகம் நியாயமான சந்தேகம் உனது சந்தேகத்திற்கு இங்கு பதில் இல்லை எனக்கு வேலை உயிர்களை படைக்கிற வேலை மட்டும்தான் ஆனால் நான் படைக்கக்கூடிய உயிர்களை காப்பது உனது பாட்டன் மகாவிஷ்ணு அவருடன் சென்று கேரளா என்று பிரம்மன் தப்பித்துக் கொண்டார் நேராக சென்றான் யாருடன் சென்றது நாரதர் அங்கே மகாவிஷ்ணு பார்க்கிறதாக திருப்பார் கடலிலே ஸ்ரீமன் நாராயணன் பார்க்க சந்தித்தார் அப்பொழுது இந்த சந்தேகத்தை கேட்கும் போது அப்பர் தான் சொன்னார் யார் ஸ்ரீமன் நாராயணன் நாரதர் ஒரு தந்தை உயிர்களை படிப்பது படிக்கக்கூடிய உயிர்களை காப்பது மட்டும்தான் ஏன் வேலை அதை பத்தி எனக்கு தெரியாது உயிரை அழிக்கிறது கூட யாரு உன் மாமே யார் உன் மாமே அவன் தான் அவர் சிவன் அவரை போய் கேட்டா அப்படின்னாங்க நேரா கைலமலைக்கு சென்றார் நாரதர் அங்கே கேள்வி கடையை தொடுத்தார் அப்பொழுது சிவன் சொன்னார் உனது நியாயம் சந்தேகமான நியாயம் தான் நியாயமான நியாயம் உன்னோட சந்தேகம் ஆகவே நீ உனக்கு நியாயம் கேட்க வேண்டுமா என்ன செய்ய வேண்டும் தேவேந்திர போய் கேட்கிறார் ஆமா நேரா சென்றான் தேவேந்திர சமையல போயிட்டு தண்ணி ஊற்றி வீட்டுக்கு அழைச்சிட்டு வா சமையலப்பா சபையில ஆமா இந்த நாரதர் எடுத்து உரைக்கு அப்போது தேவேந்திரன் கூறினார் நாரதரை பார்த்து நாரதரா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேவேந்திர சபை கூடும்போது வழக்கம் அப்படி இருக்க தருணத்திலே தேவேந்திர சபை கூடும்போது உனக்கு நான் அழைப்பு விடுகின்றேன் அப்போ வளர்ந்து உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்ல 12 வருஷம் ஆயிடுச்சு நாரதர் போனார் தேவேந்திர சபைக்கு அப்போது தேவேந்திரன் கூறினார் இருக்கக்கூடிய 33 தேவர்கள் 47 ரசிகர்கள் அனைத்திற்கு ஒரு முக்கியமான செய்தி உலகத்திலே கந்தரம் என்று பிரதான சிக்காதவனும் கௌசல்யா வேந்தனும் யாரேனும் உண்டா என்று நாரதர்களுக்கு ஏற்பட்டது சந்தேகம் இருக்குமா எழுந்தார் யார் ரிஜிஸ்டர் கல்யாணம் ரிஜிஸ்டர் இருக்கின்றார் பூலோகத்தில் எனது மாணவன் 56% தரக்கூடிய அந்த தச்சக்கவிஞான ஹரிச்சந்திரன் என்பவன் ஒருவனே கண்டாரம் என்று வினவார வச்சுக்காதவன் கௌசல்யா வேந்தன் அவர்கள் இருக்கிறான் என்று கூற எழுந்தால் விஸ்வாமித்திரன் வந்துச்சு கடுங்கோவம் ஒரு நாள் இருக்க முடியாது அப்படி இருக்க வேணானால் நான் அவனை ஓர் போய் என்ன 1000 போய் வாங்கி வர வேண்டும் என்று சொல்லி விஸ்வாமித்திரன் எனக்கு இட்ட கட்டளை நான் அதை கட்டளை அப்போ தென் திசைக்கு அதிபதியான யமதர்மராஜா என்னை சந்தித்து பூலோகத்தில் வீரபாகம் அவதாரம் எடுத்து இந்த ஹரிச்சந்திரன் வளப்படுத்தி வாங்கி ஒரு பொய் வாங்கணும்னாரு எங்க அவனா போய் சொல்றேன் நான் தான் மூச்சுக்கு 3 தடவை போய் சொல்றேன் ஆமா நான் மட்டுமா போய் சொல்றேன் நீங்க உலகமே போய் தான் சொல்லுங்க என்ன போய் சொல்லுது கல்லில் ரொம்ப இடிச்சுட்டு கல்லு இடிச்சு குடிச்சுங்கிறேன் முள்ளுல குத்தி விட்டு முள்ளு குத்தி குடிச்சுங்க தேடி வந்தா குதிச்சு அப்படி இருப்பேன் கண்டிப்பா அப்படி இருப்பதனால எனக்கு சொந்தமான 2 பொண்டாட்டி ஆறா விவசாய கட்டாடு முகரைக்கா பொண்டாட்டி கட்டுவேன் 3 சாணி கீழே அதுக்கிட்டேன் மூத்த போய் சேமலா 7 கோமலா வாங்கி கட்டிட்டு போ கோமலா சேமலா கோமலா 2 மனைவிகள் மூத்தவனுக்கு ஒண்ணு பாதி இல்லை கண்ணில பாதி இல்லை காதுல பாதி இல்லை மூக்குல பாதி இல்லை வாயில பாதி இல்லை மண்டையில பாதி இல்லை குடும்பத்துல பாதி இல்லை ஆனா இளையவன் சுண்டுனா தெரிக்கும் எது தெரிக்கணுமோ அதான் தெரிக்கும் அந்த அளவுக்கு செத்த சிறையே இருப்பான் எனக்கு சொந்தமான 2 வாகனத்தில்
ஹரிச்சந்திரனை காவலை கழிப்பு உள்ளேன். அங்க காவலை சிறப்பாக செய்கிறனா இல்லையா என்று இங்கிருந்து பார்த்தால் செய்யலாம். போய் சென்று பார்க்க வேண்டும். ஊருக்குள்ள கேட்டு பாருங்க. ஒருவேளை தெரியாமல் இருந்தால் இருக்கலாம். எதற்கு நட்போம் தானே இருக்க வந்த தானே என்று சொல்லுங்களையே எங்கிருந்து எங்க வந்தாகின்ற எள்ளும் கரும்பும் இளநீரும் நன்றி தற்கொலை பூஜ்யம் என்பது நீதியின் மக்கிய திருமணி மாறி தண்டிக்க வேண்டியதா. ஆனால் இவர் பெண்களுக்கு பெண்ணா அல்லது மண்ணுலக வாசியா அல்லது காலியா புதமா யார் என்று விசாரிப்பு. யாரே நீ முன்னோரே சொல்லி யாரே முன்னோரே சொல்லி
கொடுப்பதற்கு எந்த விதமான கதியும் இல்லையா? இல்லை ஐயா. உனக்கு என்று சுற்றம் சூழம் யாரும் இருக்கிறாங்களா? ஒருவருமே இல்லை. இருக்கிறார்கள் இல்லையா? இருக்கின்றார். ஆனால் தச்சனை நெருங்கிலே இல்லை. கணவன் எங்கு இருந்தார்கள்? கணவன் எங்கிருந்தாலும் கணவன் நிச்சயமாக இடத்தில் இருக்க வேண்டும். பெண் என்றால் எனக்கு பார்க்காத எனக்காக இப்பேற்பட்ட ஒரு நிலைமை என் சத்தியத்தை லட்சியத்தை கற்பதற்காக வீரமாகவின் கட்டளை காட்டுவதற்காக இந்த பெண்ணின் இடத்தில் வாங்கிடம் இருக்கிறதா என்று ஒட்டு பார்க்கலாம். குறிவிட்டார் இப்பூமண்டலத்தை விலைக்கு வாங்கலாம் ஜெடிக்கின்ற வாங்கலத்தை அணிந்து கொண்டு கெதியில்லை சுற்றமணி பதவியில்லை மதிதாடி கண்டத்தின் எழுந்து கொண்டு எதிரில்லை சுற்றமனை பதிலுக்கிட ஓடி போசிக்கிறோம். Thank you.
மக்கள் பேசிட்டேனா? இறைவா, இது என்ன சோதனை? இது என்னடா சோதனை? இந்த பெண்ணின் இடத்தில் கிடந்த மாங்கடியத்தை கண்டவுடன் நெருப்பி விழுந்த புழுவாய் துடிக்கின்றாரே. இதன் நரம்பு மட்டும் குறிப்பிட்டு இப்பேற்பட்ட மனிதெல்லாம் என் குடும்பத்தில் மட்டும்தான் கேட்டு பார்க்கலாம். இந்த பெண்ணா இறந்து கிடக்கிற உடம்பை யார் என்று விவரமாக கேட்டால் கூறுவார் அல்லவா? அம்மா அம்மா மங்கையே மங்கையே உடைமலர்ந்த கணவனல்லாது மற்றவர் கண்டிக்கிறோ மங்கஜத்தை சங்கையற்ற உலகன் கண்ணில் காணவ வைத்தார். அப்பா பிறகு சுடுபோல் கண்டு கொண்டார் என்றேன். பேதளித்து விளம்புகின்ற பெண்ணே பெண்ணே கணவனதிரையதான் என்ன அம்மா அம்மா 30 ஜனங்களும் 48,000 சிமார்களும் கிண்ணறாரி கிம்புருட கெட்டகளுக்கு சத்தார்கள். அப்படியாக எங்களுக்கு தெரியாமல் தாங்கள் கணித்திருக்கிற மாங்கலத்தை போட்டு கண்ட உத்தம பூசன் இந்த மகனத்தை இருந்திருக்கிற குழந்தை யார் என்று சக்தி விவரமாக விளக்கமாக விரைவாக புரிதலம்மா. சுழலை வந்தே எங்கள் வரைய மகன் பெற்றெடுத்த செல்வமே மணியே தேடிய தெற்ற போது எதிர்த்தாத தெற்றுவையே அந்த அந்த குறித்த மந்திரமே எங்களுக்கு என்றும் மந்திர நாம் ஏற்பாடு நினைக்கிறதா? எங்களுக்கு பின்னால் அடியாவது அரசாட்சி முடிவாடு நினைக்கிறதா? முடிப்பது நாம் எப்படியெல்லாம் தவறாக பேசாதீர்கள். இதுவரையிலும் கல்வி என்றும் கவலை என்றும் சோழத்தனமாக வந்தவள் என்றும் இப்பொழுது பிறந்து வைத்துக் கொண்டு மகனே மகனே என்று அழைக்கிறேன். ஐயா, தங்கள் யாரையா? தங்கள் யார்? என்னை தெரியவில்லை. இல்லை, என் நம்பிக்கை உடையவரே, என் நடிசெய்யாதே, அன்புடையாதே, நான் சொல்தவராத பாவையே, எனக்கு நம்பிக்கை உண்டென்ற வேலையே, கண்ணமா அவரையிலிருந்து எந்திரக்கு வந்திருந்த அனுபவச்சில்லையே, என் கண்களுக்கு காட்சியளித்த தப்பு கருதியே, என்னோடும் உயிரோடும் இழந்த முத்தத்தை. உங்களிடத்திலிருந்து நான் பெற்ற ஜன்மங்களே சுவாமி,
தகனம் செய்து விடலாமே. கல்பன் கொடுத்துண்டு வாய்க்கரிசி முந்து வாங்காமல் ஒரு காலம் தகனம் செய்ய கூடாது என்பது முடியுமா? உடைய அடிவர்களாக வேதியர் அவரிடத்தில் சென்று ஏதேனும் முன்பொருள் வாங்கி வந்தாயானால் குழந்தை சுவாமி, அவர் மிகவும் கடிதத்தமுடையவர், நிச்சயம் கொடுக்க மாட்டார். அப்படி நான் சென்றாலும் என்னை திரும்பவும் அனுப்ப மாட்டார். ஒரு வந்தனம் கொடுத்தால் வாங்கி வா, இல்லை என்றால் காசியில் வந்து வீதியில் சென்று மகனை தகனம் செய்வேன் என்று சொல்லி பிச்செடுத்து வைப்போ. சீக்கிரமாக வர வேண்டும். பிச்சையா? அது ஒன்றுதான் நிச்சயமாக இருந்தது. கடவுளை சித்தம் அதுவாக இருந்தால் அப்படியே செய்கிறேன். பிச்சாண்டி தன்னை கண்டு பிச்சையிடுங்கள் உங்கள் பெரிய கரங்களினால் அள்ளியிடுங்கள். பிச்சாண்டி தன்னை கண்டு பிச்சையிடுங்கள் உங்கள் பெரிய கரங்களினால் அள்ளியிடுங்கள். என்ன பண்ற? ஐயா யாரும் போயிடாதீ, இருந்து பட்டாசு பார்த்துட்டு போகணுமா? என்ன பண்ற? நான் ரொம்ப பெல்லாதவன். கேட்கிற கேள்விக்கு பதில் பொல்லாதவன். பெல்லாதவன். மீன்படி காசி ராசமா கனகவர்தனா கழுத்தை நினைச்சு கொண்டு ஒண்ணு என்ன பண்ணிட்டு என்னது என்னது என்ன காற்பணம் எடுத்துட்டு கொடுக்கும். எதுக்கு என்ன? என் குழந்தை தகனம் செய்ய. இங்க போடு கரண்ட் பிள்ளை ஏற்பட்டு போடு.
குழு பணம் வேற கட்டணும். ஏமா உனக்கு எதுக்கு கால் பணம் முளத்துண்டு? என் குழந்தையை தகனம் செய்ய. ஆமா குழுன்னு சொன்ன எல்லா பேசையும் என்ன கொடுத்துட்டீங்க. உன்னைய பார்க்கறதுக்கு பெரிய இடத்த பெண் மாதிரி தெரியுங்க. அப்போ உனக்கு கால் பணம் முளத்துண்டு இருந்தா போதும், உன்னுடைய குழந்தைய தகனம் பண்ணிடலாம். அதானே? போடக்கூடாது. நான் என்ன அந்த அளவுக்கு கண்ணன் சக்காரனா? இந்தா முளத்துண்டு. பிறகு என்ன வேணும்? கால்படம். மடியை கட்டு, மடியை கட்டு. மடிமா மடியை கட்டு. ஊர்ல மட்டும் மடி ஏந்திரில, ஏந்து ஏந்து. கால் பணம் முளத்துண்டு. நீங்க யாரு? என்ன தெரியல? இப்ப தெரிய வைக்க. யார் இந்த மயானக்காவலன்? காசி ராசமக கனகவந்தன கழுத்தை நிறுத்திக் கொண்டதாக குலவரக்கு சாற்றப்பட்டுள்ளது இந்த பெண். இந்த பெண் கொலை செய்ததை தாங்கள் பார்த்தீரா? பார்த்தீர்களா? தாங்கள் பார்த்தீரா? பார்த்தான் தான் சொல்லணுமா? எதற்காக வீண் பழி சுமத்தது? யார்? நான் வீண் பண்ணி சொல்லுறேனா? உண்மைதான். அப்ப வெட்ட முடியுமா முடியாதா? வெட்ட முடியாது. யார் சொன்னாலும் என் நீஜவாக தேவர் ஒருவர் சொன்னான் சீரே. அப்படியா? என் எஜமான் தான். சற்று என்னை திரும்பிப்பார். என்னை நன்றாக உனக்கு ஞாபகம் வருகிறதா? ஆமா, அடுத்த நாள் கண்டே இருக்கின்ற பொழுது வஜ்ராயுதம் கொண்டு வந்தது அதே வீரபாவனுடைய மாணவன் சூரன். அதான் வீரன். அதே வஜ்ராயுதமா? வீரனுடைய சூரன். கொடுங்கள் அந்த வாள். பிடிங்கள் வாளை, முருகல் போலை. நன்றாக படித்துவிட்டு பிறகு உனது கடமையை செய்யவும். ராஜிராஜன் மகன் கனகவேந்தனை கழுத்தை நெரித்துக் கொண்டதற்காக கொலை செய்ய வேண்டும் வீரபாகங்கள். தாமதம். கடமையை செய், தாமதிக்காது. சென்று வாருங்கள். அம்மா, நீங்க கொலை செய்தா? இல்லை சுவாமி, பிச்சை எடுத்த மறுமடியில் நம் குழந்தை போல் இருந்தது. எடுத்து வைத்து அழுது பிடிமினி. அதற்காக காசல மக கனகம் தெரிந்தால் கழுத்தெடுத்து கொண்டு விட்டேன் என்பேன். நீ சொல் குணத்தை உங்கள் மன் என்னை கொலைகாரியாக வைத்திருக்கிறார். நீ இந்த கொலை செய்திருக்க மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். என்னம்மா செய்வது? என்ன செய்வது? எங்களைத்தான் உயிரை விட வேண்டும் என்று அந்த இறைவன் உன் வரையிலே எழுதியிருக்கின்றானா? கடவாடும் நினைவாடும் உடலாடும் உயிராடும் ஒரு காரோடை பெரிய மாட்டேன் என்றுரைத்த எங்களால் உயிர் விடப் போகின்றாயா? பார்த்தாயா, திட்டிய வாழ்களில் நினைவெடுத்த தோள்களில் வேட்டைக்கு சென்று வாருங்கள் அனுப்பினார். அதே வாழ் இப்பொழுது உன்னுடைய இடத்துக்கே திரும்பி பார்த்தாயா? சூரிய குலத்து எந்திரங்கள் எல்லாம் நெறி முறை தவறாதவர்கள் என்று சொல்வார்கள். அப்படி சூரிய குலத்தை திறந்து விட்டதா? என் கடமையை மீற முடியுமா? கடமை என்னை பாபா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறதே. இறைவன் உன்னை பாபா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். கடமையை பெரிதென்று நினைப்பவன் யார்? கடமையை நிறைவேற்றப் போகின்றேன். என் எஜமானிட்ட கட்டளையை நான் நிறைவேற்றப் போகின்றேன். உயிரை விட போகுரிமை என்று மனதில் ஏதும் தவறாக நினைத்தாயோ? மாறி விடுவதற்கு காரணம் என்ன? இல்லை சுவாமி, இந்த பெண்ணுக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. கட்டிய கழமையின் கையினாலேயே என் உயிர் போக வேண்டும் என்றால் நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்?
எந்த பெண்ணாக இருந்தாலும் பூவோடு பொட்டோடு போவதைத்தான் விரும்புவாள். அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. பிரிவாத வர வேண்டும். அப்படி பிறந்து விட்டால் தங்களே எனக்கு பதியாகும். நமது மகன் தேவதாசன் நமக்கு மகனாகும். நமது மந்திரி சத்தியகீர்த்தி நமக்கு மந்திரியாகும். நமது குரு வசிஷ்டி நமக்கு குருவாகவும் ஆக வேண்டும் நினைத்தேன். சுவாமி கலங்காதீர்கள், தயங்காதீர்கள். மீண்டும் என்னை விட்டே சத்தியத்தில் நிலைநாட்டுங்கள். உயிரை விடும் நிலைமையிலும் தாங்கள் தான் கணவனாக ஏழேறு ஜென்மத்தில் வர வேண்டும் என நினைக்கிறாயா? ஆம் சுவாமி. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. பெண்ணாக பிறப்பதற்கு பெரும் தகம் செய்ய வேண்டுமா? மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டுமா? பூலோகத்தில் பூவோடு புத்தோடு வாழ வேண்டுமானால் கணவன் உயிர் பெரிதென்று நினைப்பவர் அல்லவாடி. தாங்கள் இதை எத்தனை முறை சோதித்தாலும் தெரிந்தார். அத்தனை முறையும் சத்திய சோதனையாக ஏற்றுக்கொண்டேன். சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம், சத்தியமே. என்னை படைத்த இதனை இந்த உலகத்தை படித்த முதல் கடவுளை என்பது உண்மையானால், தன்னாரமின்றி பிரதாரமிச்சு காதல் ஹரிச்சந்திரன் என்பது உண்மையானால், பத்திரியாக வாழ்ந்தவர் சந்திரமதி என்பது உண்மையானால், சக்தி விளைக்கட்டும், தர்மம் விளட்டும், அறியட்டும். மனித ஜெகத்த மனித தொடர்ந்த ஹரிச்சந்திரா, இந்த உலகத்திலே சத்தியமும் தர்மமும் அழிந்து கொண்டே வருகின்றன. இது அறிந்த நான் தேவர்கள் யாவரையும் அழைத்து உன்னை சோதனை செய்யும்படி ஆணையிட்டேன். என்னுடைய ஆணைப்படி அவர்கள் அத்தனை பேர் வந்து உன்னை சோதனை செய்தார்கள். அத்தனை சோதனை நீயே வெற்றியடைந்து இந்த உலகத்தில் சத்தியம் என்ற நீதான் என்பதை நிலைநிறுத்தி விட்டாய். உன் மனையாளை வெட்ட வேண்டாம். உனது மைந்தன் லோகிதனை எழுப்பி தருகின்றேன். காசிராஜா மகன் கனகவிஜயன் எழுப்பி தருகின்றேன். உன்னுடைய நாடு நகரம் 56 தேசமும் முனைக்க தருகின்றேன் என்று அரசாட்சி சொல்கிறார். முக்காலமும் உணர்ந்த முனிவரத்திற்கு கொடுத்த நாட்டிற்கு இனிமேல் எக்காலமும் வருவதில்லை என்று நான் தாழ்வார்த்து கொடுத்திருக்கிறேன். தாங்களுக்கு தெரியுமா ஹரிச்சந்திரா? நீ ஏன் இப்படி எழுக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக புரிகிறது. ஹரிச்சந்திரா, நீ இதுவரை காத்து வந்தது மயானம் அல்ல, நித்திய பூமி. நீ அறிந்து வந்தது வாய்க்கரிசி அல்ல, சேசரிசி. உன்னை அடிமை கொண்டவன் வீரமாக அல்ல, தென்திசைக்கு எதிரான யமதர்மன். உன் மனை மக்களை அடிமைப்படுத்தியது காலகண்டன் அல்ல, தேவர்களிலே ஒருவனான அக்கினி